நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு பூண்டு சட்னிங்க. ரொம்ப கம்மியான பொருள், டக்குன்னு செஞ்சிடலாம். பூண்டு உரிக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். நாட்டு பூண்டு உரித்தா நல்லாயிருக்கும். அதுக்கு பாருங்கள் என்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். நாட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மீடியமான தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 30 பல்லு கிட்ட பூண்டு. மிளகா 2 விதமான மிளகாங்க. சுருள் மிளகா இது காரம் இருக்காது. அப்புறம் நீட்டு மிளகா 3, இது கொஞ்சம் காரம் இருக்கும். இது கலர் கொடுக்கும், அது கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதுக்காக எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் பூண்டு இந்த பூண்டு மட்டும் நல்லா செவக்க வறுப்பண்ணுங்க. அரைகுறையாக எடுத்துட்டிங்கன்னா பூண்டோட காட்டம் அப்படி சட்னியில் தெரியும். நம்ம சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அதனால் பூண்டை மட்டும் நல்லா வதக்கிக்கங்க. பாருங்க நல்லா செவந்துருச்சு. சிம்லேயே வச்சு இந்த அளவுக்கு செவக்க விடுங்க. பெருசாக வச்சிங்கன்னா மேலே கோட்டிங் மட்டும் உங்களுக்கு செவப்பாகி உள்ளே வேகவே வேகாது. பூண்டு வேகலைன்னா பச்சை நாற்றம் அடிக்கும் உங்களுக்கு பூண்டு சட்னி. அதனால் சின்னதுலேயே வச்சு செவக்க வறுக்க விட்டுருங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் சேர்ந்து வேகும். இப்போ இந்த மிளகா இப்போ இந்த தக்காளி இதோட கொட்டிடலாம். இதோட உப்பு, தேவையான அளவு உப்பு. இது இப்போ இந்த தக்காளி வந்து கொலைய வேக விட்டுறணும் இந்த பூண்டோடு சேர்ந்து. நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பூண்டெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. பூண்டு மட்டும் நல்லா வதக்கிங்க, இல்லைன்னா பச்சை வாசனை வரும் பூண்டு, அப்புறம் சட்னி நல்லா இருக்காது. அதனால் பூண்டு மட்டும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிங்க. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நைஸாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் பிடிச்சவங்க அரைச்ச பிறகு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி பிடிக்கலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்கள், இந்த அளவு நான் இந்த அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இதில் நீங்கள் வந்து தண்ணி வேண்டான்னா திக்காக துவையல் மாதிரி இப்படி வலிச்சு வச்சுக்கிற மாதிரி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அது அரைச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், வலிச்சு வச்சுக்கிற மாதிரி. அது மேலே இந்த பாருங்கள் தேங்காய் எண்ணெய், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் எண்ணெய். அது மேலே ஊற்றினா ஒரு அந்த பூண்டு சட்னி டேஸ்ட்டே மாற்றும். அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், பச்சை தேங்காய் எண்ணெய்ங்க. இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் திக்காக வேணாலும் அரைச்சி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் தான் இதில் ரொம்ப ஃப்ளேவர். ஆனால் பிடிக்கலன்றவங்க பரவாயில்ல, அதை விட்டுருங்க, ஒன்றும் இல்லை. இது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் இது எப்படி இருந்துன்றதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே, பாய் சொல்லுங்க. Bye. See you. See you. I love you. I